ராமாயணத்தில் இலங்கை போக சமுத்திரத்தில் பாலம் கட்ட சொன்னார் ராமன். அனுமன் சுக்ரீவன் உட்பட வானரப்படை புறப்பட்டது. கடலில் கல்லையும் மரத்தையும் கட்டையையும் போட தண்ணியில் முழுகி விட்டது. அனுமன் பெரிய பலசாலி, கடல் கடந்து பறந்து தூது போனவர். ஆனால் அவரால் பாலம் கட்ட முடியவில்லை. ராமனிடம் போய் மிக ஆழமான கடல் போல் உள்ளது, எங்களால் பாலம் கட்ட முடியவில்லை என்றதும் ராமன் சிரித்தான். தூரத்தில் விளையாடிக் கொண்டிருந்த குரங்கு குட்டிகளை காட்டி இவர்கள் தொட்டு விட்டு போட்டால் கட்ட முடியும் என்றார். இவர்கள் தான் நீலனும் நலனும். இவர்கள் கைப்பட்டு கடலில் கல்லை போட்டதும் கற்கள் மிதக்கத் தொடங்கியது. இவர்களுக்கு எப்படி இந்த சக்தி வந்தது என்று அனுமன் ராமனிடம் கேட்டார். அத்தி மரத்தின் கீழே ஒரு நாள் முனிவர் தவம் பண்ணி கொண்டிருந்தார். இவர்கள் மரக்காய்களை முனிவர் மேல் வீசி விளையாடினார்கள். கோபமடைந்த முனி சபிக்க கையில் ஜலம் எடுத்துவிட்டு பார்க்க குரங்கு குட்டிகளைக் கண்டதும் கோபம் போய் அன்பு வர, நீங்கள் எதை தண்ணியில் போட்டாலும் மிதக்கும் என்று சாபம் கொடுத்தார். அன்று முனி கொடுத்த சாபம் ராமனுக்கு இன்று வரமாக ஆனது. அனுமன் இந்த கதையை கேட்டு சந்தோஷமடைந்தார். நான் பெரியவன் என்ற அகந்தை அனுமனுக்கு வரவில்லை. இது தான் அனுமனின் சாத்விக குணம்.